என்னங்க அச்சன் கதவு பூட்டி போய் நம்மள எங்கன்னு புறத்து போவோம்? எதுக்கு புறத்த போனோம்? பைப்பலா பார்த்து கந்து இருக்காரு. தள்ளி போன நம்ம சாந்தி முகூர்த்தம் முடிக்க இதை விட அருமையான சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது. ஐயா, இது எந்த பாஷையில புரிய வைக்கிறது? ஓகே, இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்லயே ஆரம்பிக்கிறேன். യജമാനെ, ശരീരത്തിന് സുഖമാണോ? എന്താ എന്റെ മോൾ പവളത്തെ പാത്ത് വളരെ നാളായി, അതാണ് വേദന. മുതലാളി, ശരീരം നന്നായി സൂക്ഷിക്കണം. ഞാൻ നാളെ ചക്കലോടുമായിട്ട് തമിഴ്നാട്ടിലേക്ക് പോകും. എടോ, നീ തമിഴ്നാട്ടിക്ക് പോറിയാ? അതെ. അപ്പോൾ എന്റെ മോൾ പവളത്തെ പോയി പാര്. ചേട്ടാ, നമ്മുടെ മോക്ക് നേന്ത്രപ്പഴം വലിയ ഇഷ്ടമാണ്. ഒരു കൊല കൊടുത്തയക്കാം. എന്താ ഒരു കൊല? 10 കൊല കൊടുത്തനുപ്പ്. എടോ, നേന്ത്രപ്പഴം, മാമ്പഴം, ചക്കപ്പഴം എല്ലാം കൊണ്ടുപോയി കൊടു. പിന്നെ എന്റെ മോളെ പാത്ത് അച്ഛനും അമ്മയും വളരെ സോയിച്ചെന്ന് പറ. എന്താ എന്താടാ തലയാട്ടി പോടാ. என்ன புது குழப்பம்? யார் அது? மாதவன்குட்டி? மாதவன்குட்டியோ? அது ഞങ്ങളുടെ லாரி மாமனா. லாரி மாமனா? என்ன உங்க வீட்டுல லாரிக்கு அத்தை மாமலாம் வச்சிருக்கீங்களா? അതല്ല, ഞങ്ങളുടെ ലാറി മാമ എന്റെ സ്വന്തക്കാരാ. എന്റെ അച്ഛന്റെ ലോറി അവരുതാ ഓട്ടും. சொன்ன வேலை எல்லாம் செய்யும். இப்ப நான் என்ன செய்ய? ஐயோ, அடேங்கப்பா, எவ்வளவு பெருசா வளர்ந்துடுச்சு வெண்டைக்காய். എന്താ ഇവിടെ? வெய்ய நேரத்துல வெண்டைக்காய் தோட்டத்துல வேத்து மனுஷன் இல்லாத நேரத்துல விடல பொண்ண பார்க்க ஒரு ஆம்பளை வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? எந்த அர்த்தம் புரியல? வீட்டுல கிடக்குதே மூதேவி, அதான் என் பொண்டாட்டி கிழவி. அவளோட இம்சை தாங்க முடியல. நீயும் நானும் தனியா சந்திச்சு பேச விடவே மாட்டேங்கிறா. அதனால்தான் உன்னை தேடிக்கிட்டு தோட்டத்துக்கே வந்துட்டேன். எதுக்கு? எதுக்கா? கைய நீட்டு. பாவம்,
வெண்டைக்காய் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது விரல். என் மனசு கேட்கல, அதனால ஆசையா தங்கத்துல ஒரு மோதிரம் செஞ்சு கொண்டாந்து இருக்கிறேன். நீட்டு மாட்டுறேன், நீட்டு அட நீட்டு. ஐயோ அடேங்க அப்பா, நீ என்ன நெருங்க ஆரம்பிச்சிட்ட. எவனோ ஒரு பையன் வரான், நேரங்காலம் தெரியாம. நான் வரேன், இனிமே அடிக்கடி இது மாதிரி வந்துகிட்டே இருக்கும். வரேன். நான் அருணா கயிறு கேட்டால 6 மாசம் பொருத்தம் வாங்கி தருவான். உனக்கு அரப்போன்ல மோதிரமா? இன்னைக்கு வைக்கிற வத்தியில மவனை பத்திக்கு எரிய போற பாரு நீ. லாரி மாமா, லாரி மாமோய், லாரி மாமா. ആരാടാ അവൻ എന്നെ ഇത്ര പ്രിയമായി വിളിക്കുന്നത്? நீங்க லாரி மாமாவா? മാപ്പിളെ, நிஜமா மாமாவா? എന്റെ മാപ്പിളെ, മാപ്പിളെ, மாமா. എന്റെ പൊന്നു മാപ്പിളെ. வாங்க. ஏன் மாமா, டேங்க் ஃபுல் பண்ணோம்னா எவ்வளவு லிட்டர் தேவைப்படும்? 250 ലിറ്റർ താങ്ങും. அம்மாடி, 250 லிட்டரா? വണ്ടി ബോംബെയിൽ പോണമല്ലേ, അത്രയും ലിറ്റർ ഇട്ടാലല്ലേ ഓടൂ. நான் இந்த டேங்க பத்தி கேட்டேன் மாமா. ആ ചരക്ക് പോർത്തത് நம்ம ஊர் சரக்கு அப்படியே 4 റൗണ്ട് പിടിക്കും. இதுவே 5வது ரவுண்ட் வச்சே. ആ എത്ര സ്റ്റഡി ആയിരിക്കണം. അപ്പോ പവിഴം വീട്ടിലില്ല. சரக்கு ஒர்க் பண்ணல நினைக்கிறேன். ஏன் மாமா, நான் அப்பவே சொல்லிட்டேன்ல பாவன திருவிழாக்கு போயிருக்கானே, மறுபடியும் கேட்டு இருக்கேன். நீ ஸ்ட்ரைட்டா ஏத்து, அப்படியே மிக்ஸ் பண்ணிக்க. இது நக்கிக்க. வா. எப்படி? ஏய், கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு, கவலையே படாத. எனக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிற வரைக்கும் நம்ம விஷயம் யாருக்கும் தெரியப்படுறது இல்ல. உங்க லாரி மாமால அந்த ஆள் வந்தாரு, அவரை வழியிலேயே ஸ்டாப் பண்ணி ஃபுல்லா தொப்ப நிறைய குடிக்க வச்சுட்டு அனுப்பிச்சு வச்சிட்டேன். அந்த ஆள் மனுஷனா மொடா குடிய, அவன் குடிச்சதுக்கு ஒண்ணு பாம்பாய் போனோம், இல்ல ஸ்ட்ரைட்டா பரல வந்தான். അയ്യോ ചാരയും കുടിച്ച് ലോറി മാമ നേരെ ബോംബെക്ക് പോയില്ല, ഇങ്ങോട്ട് വന്നു. ஐயோ, ആ ഇങ്ങോട്ട് വന്ന് എന്റെ കൈ പിടിച്ച് അഴുത്, പിന്നെ അമ്മയും കണ്ടിച്ച്. அம்மா அவரை பார்த்தானா? അത് മാത്രല്ല, എന്നെ കണ്ട് വേലക്കാരനെ തെഞ്ചു, പിന്നെ ഒന്നും പറയാതെ അഴുതിട്ട് പോയി. ஐயோ, ദേ, പനി അടിച്ചു. என்னம்மா நீ பன்னி அடிச்சு மாடு அடிச்சுன்னு புரிய முடியா சொல்ல. யார பன்னி அடிச்சது? അവർക്ക് தான். അമ്മ ഉങ്ങളെ വേഗം വിളിച്ചു. വരൂ. எங்க பன்னி, எங்க பன்னி, யார பன்னி அடிச்சது? இந்த வீட்ல உங்களை தவிர வேற ஏது பண்ணி? இவனுக்கு தான் ஜுரம் அடிக்குது. ஜுரமா? பன்னி அடிக்குதுன்னு சொன்னாலே. ஓஹோ, மலையாளத்துல பன்னி அடிக்க, தமிழ்ல ஜுரம் அடிக்குதா? இப்ப பையனுக்கு வெப்பநிலை எப்படி இருக்குது? ரொம்ப சூடா இருக்குங்க. ஆ? அம்மா, நான் இதுக்கு மேல மறைக்க விரும்பல. பவுன் நான் தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி. ஆமாம்மா, கேரளால ஒரு பஞ்சாயத்துல 3 மாசம் முன்னாடி தாலி கட்டினேன். என்னடா சொன்ன? எழுந்திருடி, எழுந்திரு. ஆய், அம்மே. அம்மா, வேணாம்மா, நீங்க அங்கே நில்லுங்க. வேணாம்மா, ப்ளீஸ். அப்பா, அண்ணா வாங்க, சொல்லு. அம்மா, அம்மா. என்னடா ஒண்ணும் இல்ல. அவ்வளோ? அந்த இடத்துல வாழைக்கண்ணு ஒண்ணு புதுசா முளை விட்டு இருக்கு, அதுக்கு நிறைய தண்ணி ஊத்து. சரி. பவளம், 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 பவளம். ஐயோ, இந்த பொண்ணுக்கு என்னாச்சு?
அவ கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு சொன்னாளா? அவளை எப்படி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. கல்யாணம் ஆகாத 3 ஆம்பளை வச்சுக்கிட்டு வீட்டுல ஒரு வேலைக்கார பொண்ணையும் தங்க வைக்கிறது எவ்வளவு தப்புன்னு தெரிஞ்சுதா? முதல்ல அவ சொந்தக்காரங்களை வர சொல்லுங்க. குழந்தைய வயிற்றுல வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறது சரியில்லை. 4 போட்டு கேட்கலாமா? ஐயோ, எங்கேயாவது பட்டு செத்து போயிட்டாளா? மொத்த கேரளாவும் புறப்பட்டு வந்துடும். அப்ப என்ன பண்றது? சரி, முதல்ல வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களை விசாரிங்க. டேய் பெரிய பாண்டி, என்னடா தங்க பாண்டி? ஒத்துக்கோ மறைக்காத. நீதான் அந்த தப்ப பண்ணிருக்க. ஐயோ, நான் தப்பு பண்ணணும்னு நினைச்சேன்டா. ஆனா இன்னும் அந்த தப்பு பண்ணலடா. அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. உன் மூஞ்ச பார்த்தா தான் தப்பு பண்ண மாதிரி தெரியுது. என் முகமே அப்படித்தான்டா, தப்பான முகம். அப்பா மாதிரி. டேய், உங்கள யாராவது தப்பு பண்ணி இருந்தீங்க, நான் பொல்லாதவளாயிடுவேன். நாங்க பவளத்துக்கிட்ட பண்ண ஒரே தப்பு சிரிச்சு சிரிச்சு பேசுனதுதான். சிரிக்க சிரிக்க பேசுறதுனால பொண்ணுங்களுக்கு கடவாப்பல் வலிக்குமே தவிர கர்ப்பம் உண்டாகாதுமா. என்ன கிண்டலா பண்றீங்க? இறங்கி வாங்கடா. அடிக்காத, அடிக்காத, அடிக்காத. நில்லு. ஒண்ணும் தெரியாது. யோ, அடிக்காத. நில்லையா? என்ன பெருங்காயம் ஆயிடும். என்ன ஓட விடாத. ஐயோ, அடிக்காத. நில்லையா? அடிக்காத. நில்லுங்கல. இரு. தாலி கட்டின புருஷனை துரத்தி துரத்தி தடிக்கம்பால அடிக்கிறியே, இது தர்மமா? நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை கொலையா பண்ணிருக்கலாம். நீ அனாவசியமா சந்தேகப்படுற. சந்தேகம் வீட்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா சந்தோஷம் வெளியே போயிடும். வீணா சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை அழிச்சிடாத. தருதலத்தனமான காரியம் செஞ்சுட்டு தத்துவமா பேசுற. இந்த பாரு, இந்த வயசுல நான் இப்படி ஒரு தப்பு காரியம் செய்வேனா? ஆ? இல்ல, செய்ய முடியுமா? மரியாதையா நீ இங்க வரியா இல்ல நாங்க வரட்டுமா? நான் வரமாட்டேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. சத்தியமா நான் இந்த தப்ப செய்யல. நீ கெட்ட கெட்டுக்கு சத்தியம் வேறயா? இந்த காரியம் நீதான் செஞ்சிருப்ப. இல்ல, அப்படி என்ன நம்பலைன்னா நாளைக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த உடனே குழந்தையோட முகத்தை பாரு. ஜாடைய வச்சு நீயே புரிஞ்சுக்குவ. வெக்கம் கட்ட ஜென்மம். சொல்லுடி, யாரு இந்த பாவத்தை செஞ்சது? யாரு சொல்லுடி? இந்த வீட்டாளா வெளியாளா? இத பாரு, நான் உன் ஃப்ரெண்ட் மாதிரி கேக்குறேன். அடிபட்டே செத்துருவேன். யார் காரணம் சொல்லு. சொல்லேண்டி, சொல்லு. இப்படி அழுதுகிட்டு இருந்தா எப்படி? யாரா இருந்தாலும் சொல்லு, அவனை வெட்டி போட்டுறேன்.